ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மகா, ஐஸ்வர்யா, கோடீஸ்வரி, ராஜலக்ஷ்மி 4 பேருமே மாறு வேடத்தில் வந்துட்டு அந்த பிஏவோட கேபின்குள்ளே எப்படியாவது நுழையணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தா வந்து வீட்டில் இருக்காங்க. அப்போ அனாமிகா வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. இந்த கௌதம் தான் இப்படி பணத்தை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதமும் வராங்க. எல்லாரும் பிடிச்சி திட்டுறாங்க, நீ இந்த பணத்தை திருடுன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கௌதம் சொல்கிறாரு, நான் அப்படி பண்ணலை தாத்தா அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை வேணால் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதை நீங்கள் தான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிரிமினல் வேலையை பார்த்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி அனாமிகா வந்து திட்டுறாங்க. கரெக்டாக அப்போ சித்ராதேவியும் வர்றாங்க. நீ தானடா ஏன்டா 5 லட்சத்தை பணத்தை கொடுத்து இந்த வீட்டில் சேஃபாக வச்சுக்க சொன்னேன், நான் தான் வச்சுருக்கேன், இதா கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த பணத்தை திருடலை அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சுட்டு போகிறாங்க. அம்மா இது யார் பண்ண வேலைன்னு தெரியல, இந்த அனாமிகா தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொன்ன உடனே இதுக்கு காரணமே விஜயா தான் இருக்கும், நல்ல வேலை எனக்கு ஆஃபீஸில் ஒரு தெரிஞ்ச பையன் தான் இதெல்லாம் சொன்னான், நீ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகா, ஐஸ்வர்யா எல்லாருமே அந்த கேபின்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. உள்ள என்னென்னமோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு ஒவ்வொன்றா. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.